ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். டே குக் ஒன் ஷாட் நேம் மை ஸ்டெப் ஃபாதர் ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ டே குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் குழந்த பிறக்குது. அந்த குழந்த பிறந்து அழ ஆரம்பிக்குது. இதை வெளியே இருந்து எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ உடனே ஃபோன் பண்ணி அவங்க பிரதர் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, குழந்த பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் கேட்குறான். அதுக்கு ஜங்குக்கான அண்ணாவும் அவன் ஜங்குக் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படப்படன்னு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் வெளியே போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரலான்னு போகிறாரு. அதே சேம் டைமில் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போகுது. டாக்டர்ஸ்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை வெளியே எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக குழந்தையோட அப்பா ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்காக போயிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல வந்த சந்தோஷத்தில் சைடில் பார்க்காம வந்துடுறாரு. அப்போ ஒரு கார் மோதி அப்படியே அந்த இடத்துல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையோட அம்மாவும் மூச்சு விட முடியாமல் இறந்து போகிறாங்க. இப்போ அந்த குழந்தை பிறந்து அப்படியே அந்த டாக்டர்ஸும் தனியாக தூக்கிட்டு போகிறாங்களா. இந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே இருந்தார், சரி போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அந்த இடமே அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அதே ஸ்ட்ரக்சரில் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த குழந்தையோட அப்பாவையும் தூக்கிட்டு வராங்களா. 2 பேருமே டெத்து. அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது மட்டும் அமைதியாக அப்படியே படுத்துருக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அட் சேம் டைமில் இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பேஷண்ட் தானே, இவங்க தானே இவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஐயோ, இந்த குழந்தை பிறந்தோடனே என்ன 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் கஷ்டமாகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் ஹாஸ்பிட்டல் கூட என்டர் ஆகுறான். பேஷண்ட் நேம் சொல்லி இன்றைக்கி தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றாங்களா. அவங்களுக்கு நேம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போதே கரெக்டாக நேமும் சொல்கிறாங்க. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்க இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டும் இங்கே தான் சேர்த்துருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, ஹஸ்பண்டை சேர்த்துருக்காங்களா? ஆமாம், அவருக்கு இப்போ தான் கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றாங்களா. அவ்வளோதான், ஜங்குக்கு பதட்டமாகிடுது. எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. ஜங்குக்கும் வேகமாக உள்ளே ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா 2 பேர்த்தோட பாடியுமே அப்படி இருக்கா. அவ்வளோதான், அந்த இடத்துலையே மனசு உடஞ்சி உட்காந்துடுறான். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என் அண்ணனுக்கும் ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே கிடையாது. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு என் அண்ணன் மட்டும்தான். அவனுக்குன்னு இருந்தது அவங்க ஒய்ஃபு. 2 பேருமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. குழந்தை அலற சவுண்டு கேட்குதா. ஜங்குக்கு கண்ணை மூடிட்டு ஏன் அப்படி ஆச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு, எதனால் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக டாக்டரும் வந்து இந்தாங்க, இவன் தான் குழந்தை, பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. ஜங்குக்கால் குழந்தைய பார்த்து சந்தோஷம் கூட பட முடியல. அப்படியே குழந்தைய பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்களுக்குமே அடுத்த ஒர்க் இருக்கும் இல்லையா, அதனால் ஜங்குக்கை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஜங்குக்கும் இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். ஃப்ரெண்டு வரான். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறானா. இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்றான். அப்படியே ஜங்குக்கு அழ ஆரம்பிக்கிறான். டே அழாதடா, இந்த குழந்தைய இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். என்ன பண்ணுறது, போனவங்க திருப்பி வரப்போகிறது கிடையாது, அதுக்காக இருக்கவங்களையும் இழந்துடாத. ஜங்குக், உனக்குன்னு ஒரு உறவு வந்திருக்கு, இதை இனிமேல் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறானா. எனக்கு புரியுதுடா, என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்க முடியல. குழந்தை வேற பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் குழந்தை இல்லையா, இறந்து போனவங்க பக்கத்தில் கொண்டும் போகக்கூடாது. அதனால அப்படியே உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் கூட்டுடாது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இப்படியே ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இல்லையா அப்படியே அழுதுட்ருக்கான் மனசு உடஞ்சு. ஏன்னா அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ வளர்ந்துட்டான். அவனுக்கு 10 வயசு ஆகுது. அவனுக்கு கால்லாம் அடிபட்டிருக்கு. அவன் அப்படியே அழுதுட்டு, தையாங்க எதுக்கு தையாங்க அப்படி பண்ணுற, உன்னை பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக இருந்தான்னு சொன்னேன் அப்படின்றானா. அப்பா நான் என்ன பண்ணுவேன், நான் தெரியாமல் விழுந்துட்டேன், நீங்கள் ஏன் அழுவுறீங்க, எனக்கு தானே அழுக வரணும் அப்படின்றானா. அதுக்கு ஜங்குக்குள்ள தேயாங், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது நீ மட்டும்தான். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுவுறது பார்த்துட்டு அவனும் அழுவுறானா. ஜங்குக்குள்ள கண்ணை தொடச்சிட்டு, இங்கே பாரு தயாங், இதுக்கப்புறம் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இருப்பேன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்றானா. ஸோ தயாங்கும் ப்ராமிஸ் பண்ணுறான். அப்பா ஏன் இப்படி அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுக தாங்க முடியல.
இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. நம்ம தேயாங்க்கும் 15 ஏஜ் ஆகுது. அப்போ பர்த்டேவா, ஸோ நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்றானா. ஆனால் லைட்டாக அழுகு வருது. அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேயாங் கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறான். ஏன்னா இதே நாளில் தானே அவங்க அண்ணாவும் அண்ணியும் இறந்து போனாங்க. அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தேயாங்க இருக்கான் இல்லையா, அப்பா இன்னைக்கு தானே அம்மாவும் அப்பாவும் சாமிகிட்ட போனாங்க, அவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேயாங்க இருக்கான் இல்லையா, கண்ணை மூடிட்டு, அம்மா அப்பா நீங்கள் என்னை எதுக்காக விட்டு போனீங்கன்னு தெரில, ஆனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தரை கொடுத்துருக்கீங்க. இவரை நான் என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். இவர் எனக்கு தான். நான் இவர் கூட தான் என் லைஃப் ஃபுல்லாக இருப்பேன். யாரையும் எங்கள் நடுவில் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கும் அப்படியே காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வரா. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான். நம்ம தேயாங்க்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது நம்ம ஜங்குக்கை லவ் பண்ணுது ஒன் சைடா. இதனால தேயாங்க்கு பிடிக்காதா, அதனால ஆல்ரெடி சொல்லியிருப்பான் அப்பா அவங்க வேணாம்ப்பா அப்படின்னு. பட் அவங்க வேணும்னே வருவாங்களா, இதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. தேயாங் நான் போய் உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. தேயாங்கும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்போ கரெக்டாக அந்த தேயாங்கோட தலையில் இப்படி தடவிட்டு, உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னை எனக்கு பிடிக்கும், உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு தேயாங் கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். நான் உங்ககிட்ட கேட்டேனா என்னை பார்த்துக்க ஆள் வேணும்னு சொல்லி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றும் என்னை பார்த்துக்கலாம் தேவையில்ல அப்படின்றானா. உனக்கும் அம்மா வேணும் அப்பா வேணும் அவங்களுக்குள்ள ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவ்வளோதான், தேயாங்க்கு ஹர்ட் ஆகிருது. இதை நம்ம ஜங்குக்குமே கேட்டுடுறான். ஸோ அப்படியே கோவத்தில் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்றான். ஹே ஜங்குக், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், நீ எப்படி எவ்வளோ நாள் நீயும் இப்படியே இருப்ப தனியா, அவனுக்கும் பார்த்துக்க யாராவது வேணும்ல அப்படின்றாங்களா. அதுக்கு தேயாங்கள, அப்பா இவ்வளோ நாளாக நீங்கள் தானே என்னை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் கஷ்டப்படலப்பா, உங்கள் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருந்தேன், நமக்கு நடுவில் யாரும் வேணாம், யாராவது வந்தாங்கன்னா நம்மளை பிரிச்சிருவாங்க, என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்றானா. ஜங்குக்குள்ள, நீ நார்மலாக பேசியிருந்தா கூட உன்னை ஓகேன்னு இருப்பேன், ஆனால் இவனை என் பையனை ஹர்ட் பண்ணிட்டல, என் பையனை ஹர்ட் பண்ணுற யாரும் எனக்கு தேவை கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பொண்ணு சொல்லுதா. என் பேரை கூட சொல்லாத, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தேயாங்க பார்த்துட்டு முறைச்சிட்டே போகுது. தேயாங்க்கு ஒரு மாதிரி உள்ள குஷியாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவள் வரமாட்டாள, அதனால. இப்போ நம்ம தேயாங் இருக்காங்க இல்லையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்க வந்தோடனே ஹாப்பி பர்த்டே தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானுங்களா. இது நம்ம ஜங்குக்கு லைட்டாக பிடிக்கல. தேயாங்குமே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, அப்பா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றானா. இது வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது இல்லையே, நான் ஸ்கூலுக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வரும்போது அவங்க அப்போ இன்ட்ரோ பண்ணும் அவ்வளோதான், ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை, இப்போ எதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி தனியாக இருக்கும்போது கேட்குறானா. அப்போ வீக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்பா இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்றானா. சரின்னு ஜங்குக்கும் இப்போ என்ன பண்ணுறான், அந்த பார்ட்டியை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கறதுக்காக போகிறானா. தேயாங்க இருக்கான் இல்லையா, அவனும் அப்பா நான் இன்னைக்கு உங்கள் கூட படுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக கோவமாக இருக்கானா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பா நீங்களும் தானே உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டீங்க, நான் ஏதாவது உங்களை சொன்னேன்னா ஹர்ட் பண்ணேன்னா, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணுன்னு கூப்பிடல, அவங்களா தான் கண்டுபிடிச்சி வந்தாங்க, அதுக்காக ஏன் பையன்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் நான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்காக கோவப்படலை, அது எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படின்றானா. சரி நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்கிறானா. இல்லை உனக்கும் டயர்டாக இருக்கும்ல, நீயும் தூங்கு அப்படின்றானா. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் வியை பார்த்துட்டு தலையில் தடவி கொடுத்துட்டு தூங்க வைக்கிறான். ஸோ 2 பேர் தூங்குறாங்களா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு லைட்டாக அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் அண்ணனையும் அண்ணியும் ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவங்க கூட இருந்த முன்னாடி இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக படுத்துருக்கானா. அப்போ நம்ம தேயாங்க இருக்கான் இல்லையா, நம்ம ஜேகே மேலே கையையும் காலையும் தூக்கி போட்டுறான். ஜேகேக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவன் என் பையன்தான், ஆனால் இவன் வளர வளர எனக்கு என்னமோ என் மைண்டு மாறுது, நான் தப்பாக யோசிக்கிறேன், அது கூடாது, அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கையையும் காலையும் எடுத்து விடுறான். டே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, இன்னைக்கு உனக்கு லீவு, ஸோ பார்த்து பத்திரமா வீட்டில் இரு, நான் ஒர்க் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளையாடிட்டுருக்கான். அந்த டைமில் ஜங்குக்கு நிறைய லவ் லெட்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு ஃபோனை வேறு மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிருப்பானா. நிறைய கால்ஸ் வந்திருக்கும், அதில் எல்லாருமே மெசேஜ் வேறு பண்ணியிருக்காங்க.
நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் பார்க்க பார்க்க வீக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது டாடி என்னை விட்டு போயிடுவாரா? நான் என்ன பண்ணுவேன்? அவர் போனால் நான் இப்படி தனியாக இருப்பேன். இல்லை அவர் எனக்கு மட்டும்தான், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அந்த இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. இப்போ நம்ம வீக்கு 20 வயசு. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவனுக்கு 30 வயசு ஆகுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இருக்கான் இல்லையா, அவன் அப்பாவோட பர்சனல் ரூம்குள்ளே போகிறான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு வியும் இப்போ அவங்க அப்பாவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஜங்குக் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதுதான் வீக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இருக்கான் இல்லையா, அவன் அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கு இப்போ தான் வரான். ஸோ நம்ம ஜங்குக்கும் கூப்பிட்டு போயிருக்கானா. இப்போ 2 பேரும் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ இப்போ பெரிய பையனாக வளர்ந்துட்ட, உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றானா. என்ன சொல்ல போகிறீங்க? அப்பா அம்மா இறந்ததை பற்றியா? ஆனால் எனக்கு அது தேவையில்ல, நான் அழவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவும் வேணாம், சொல்ல வேணாம் அப்படின்றானா. ஆனால் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும், சரி உனக்கு சாப்பிட நான் வாங்கிட்டு வரேன் கடையில் போய் அப்படின்றானா. நானும் வரவா அப்படின்றான். இல்லை நீ வீட்டில் இரு, உனக்கு தேவையான திங்ஸ் இங்கே எதாவது இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு வீயுமே உள்ளே போகிறான். நம்ம இருக்கான் இல்லையா, அப்போ தான் அவனோட அப்பாவோட ரூம்குள்ளே போகிறான். அங்கே ஒரு டைரி இருக்குது. அதை நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம பிரதர் இருக்காங்க இல்லையா, அதான் ஜங்குக் பிரதரு, அவருக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்திருக்கு மாட்டுருக்கு. அதை பற்றி தான் எழுதிட்டுருக்காரு. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அதில் போட்டிருக்கு, எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது என் தம்பி ஜங்குக் மட்டும்தான். என் தம்பியை பற்றி சொல்லணுன்னா, அவன் என்னை விட 10 வயசு சின்ன பையன். லேட்டாக தான் அவன் பிறந்தான். செம்மையாக கோவப்படுவான், யார்கிட்டையும் பேச மாட்டான். அவனுக்கு நானா ரொம்ப இஷ்டம். அது மட்டும் இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவன் என்கிட்ட அவ்வளோவா பேசவும் மாட்டான். ஆனால் நான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவனுமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் இல்லையா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அவள் பேர் கிம் ஜோன். அவளோட பேரையும் என்னோட பேரில் இருக்க பாதியும் தான் என் குழந்தைக்கு நான் பேராக வைக்க போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா எழுதியிருப்பார். ஆக்சுவலி நம்ம தேயாங் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மாவோட நேம் வந்து கிம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அதில் இருக்க பாதி பேரையும் நம்ம அப்பா இருக்கா இல்லையா ஜங்குக் அப்பா, அவரோட பேரில் பாதியையும் சேர்த்து வைக்கிறதான் பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க. அவங்க அம்மாவுக்குமே பிடிச்சிருக்கும். இப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜங்குக் வந்துட்டு யூனிவர்சிட்டி போகணுன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் இதுக்கப்புறம் நான் என் தம்பியை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது அவளுக்குமே தெரியும். பட் இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக எழுதி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதா. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க்கு இப்போ தான் க்யூரியாசிட்டியே வருது. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்திருக்கும், நம்ம அப்பா கிட்டே கேட்டதும் இல்லை, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லியும் எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இதெல்லாம் போய் பார்க்குறான் உள்ளலாம். நம்ம தேயாங்க இருக்கான் இல்லையா, பேபியாக இருக்கும்போது ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டு அது மாதிரிலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்களா, அதையும் பார்த்துட்ருக்கான். நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்கல்ல, ஆனால் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, வீட்டுக்கு வரான். அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. சொல்லு தேயாங், என்னோட அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றானா. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம தான் வேணும், நம்மளை தான் அப்பா அப்பான்னு இருந்து நம்ம அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நீ ஏதாவது டவுட் படுறியா என்ன அப்படின்னு ஜங்கு கேட்குறானா. நான் டவுட்லாம் படலை, எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது என் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்னு. ஏன்னா அது இறந்துட்டா அவங்களோட ஸ்டோரி ஃபுல்ஃபில்லாக எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ தான் அந்த டைரியில் பார்த்தேன், நீங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார், அது எல்லாத்தையுமே இந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. ஜங்குக்கு அதை வாங்கி பார்க்குறான். அண்ணன் நம்ம இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றது இப்போ தான் ஜங்குக்குமே புரியுது. ஸோ இதுக்கப்புறம் ஜங்குக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ தேயாங் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறானா. அப்போ அம்மா அப்பா இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறான்.
தேயாங் என்னை மன்னிச்சிடு, நான் உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. இல்லைப்பா, நீங்கள் அடிக்கடி சொல்ல வந்தீங்க, நான் தான் உங்களை சொல்ல வேணான்னு தடுத்தேன். ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் இங்கே பாருங்க, நான் உங்களை விட்டு போயிடுவேன்லாம் நினைக்காதீங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் அப்பா பையன் அந்த பாண்டிங்கில் தான் சொல்கிறான்னு நினச்சிட்டு அவன் போய் அழகாக ஹக் பண்ணுறான். ஆனால் நீங்கள் ரொம்ப சின்ன பையன்ல அப்படின்ற மாதிரி தேயாங் சொல்கிறானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உங்களுக்கு எனக்கு 10 வயசு தான் டிஃப்ரெண்ட், ஆனால் நீங்கள் எனக்கு அப்பா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானா. டேய், நான் உனக்கு சித்தப்பா தான், ஸோ நான் கொஞ்சம் எங்கே தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆமாம் ஆமாம், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றானா. ஜங்குக்குள்ளே சரிவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ரசிச்சுட்டே இருக்கான். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறான். ஆமாம், நீ எப்பொழுதும் என்ன இப்படி பார்க்க மாட்டியே, எதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போது நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, கிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். சரிப்பா போகலாம் அப்படின்றான். தென் 2 பேருமே பைக்கில் தான் போகிறாங்க. அப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் டிஃப்ரெண்ட்டாக ஹக் பண்ணுறான் ஜங்குக்கை. அவன் நோட் பண்ணுறான். என்னடா இவன் நம்ம இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி வியடாக இருக்குது தேயாங் நடந்துக்கிறதெல்லாம். அந்த வீட்டுக்கு வரான். வந்தோடனேயே அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். இல்லைப்பா, நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வரேன், அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சங்குக்கு வித்தியாசமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கான். ஏன் நம்ம வித்தியாசமாக நடந்துக்கிறான், இவன் அப்படி பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் குளிக்கலான்ட்டு போகிறான். பின்னாடியே போகிறானா. இது ஜங்குக்கு வீடாக இருக்குது. அம்மா நீ எதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் அப்படின்றான். என்ன ஹெல்ப்பு? இல்லை, நீங்கள் எப்படி பின்னாடி முதுகெல்லாம் தேய்ச்சிப்பீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றானா. இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கே தெரியும், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு போகிறானோ. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, ஆல்ரெடி நம்ம மேலே லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும். பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ணிகிட்ருப்பான். இப்போ நம்ம வேறு அப்படி நடந்துக்கிறானா, அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் அப்படி இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு படுத்து தூங்கிட்டுருக்கானா. அப்போ காதுகிட்ட வந்து, நான் உங்களை அப்பாவை மட்டும் பார்க்கல, நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்கள் கூட வாழணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை தனியாக விடக்கூடாதுன்னு தோணுது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக்கு தான் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கானே. நம்ம அவன் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். ஜங்குக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட் அடிக்குது. என்ன நம்ம பையன் இப்படி பண்ணுறான், நம்ம தான் அவனுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்துட்டோமோ, நம்ம தான் இப்படி பண்ண வச்சிட்டோமோ, நம்ம மேலே தான் தப்பு, அவன் என் பையன், நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிறான். அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே, நீ என்னை பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கணுன்ற ஏன் நம்பிக்கையில் விட்டு போனேன், ஆனால் அந்த நம்பிக்கையை நான் உடச்சிட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம தேயாங்க இருக்கான் இல்லையா, தூக்கத்திலே புலம்பிகிட்ருக்கான். எனக்கு ஜங்குக்கு வேணும், ஜங்குக்கு வேணும், ஜங்குக்கு வேணும் அப்படின்னு. இது நம்ம கேட்குறான். என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. நம்ம அப்படி பார்த்துக்கிறான் ஜங்குக்கு விழுந்து விழுந்து. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, கேட்குறான். உனக்கு என்னாச்சு, நீ கொஞ்ச நாள் ஏன் அப்படி வீடாக நடந்துக்கிற அப்படின்றான். அது உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், எனக்கு என்னான்னு தெரில, உங்கள் மேலே லவ்வாக இருக்குது, நீங்கள் யார்கிட்டையாவது பேசினா எனக்கு கோவம் வருது, நீங்கள் என் கூட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அது எனக்கு தெரியும், என்னை தவிர வேறு யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்க விடவும் மாட்டேன், நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நான் உன் அப்பா, அப்புறம் நீ என் பையன், அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் பசங்க அப்படின்றானா. கோவம் வந்துடுது. ஏன் பசங்க லவ் பண்ணக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பசங்க லவ் பண்ணலாம், ஓகேடா, நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் நீ என் பையன், நான் உன் சித்தப்பா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு தெரியும் நீங்கள் என் சித்தப்பா தான், அதுக்கு நான் எனக்கு பிடிக்காதவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, நான் உன்னை கம்பல் பண்ணல ஆனால் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்றானா. இல்லை, எந்த விதத்தில் தப்புன்றீங்க, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஜேகே அப்படியே சைலண்ட்டாக இருக்கானா. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு, ஏன்னா நானுமே நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், என்னோட முடிவு இதான்ப்பா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இல்லை டேடி அப்படின்றானா. ஐயோ இவன் என்ன இப்படி வினோதமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஜங்குக்கு நம்ம வீட்டை சரியாக பேச மாட்டான். இதனால் வீக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போகிறானா. இப்போ நம்ம வீக்குமே 20 வயசு ஆகுது இல்லையா. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குடா, ஆனால் அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில, என்ன திட்டவும் மாட்டாரு, ஏன்னா அவர் வேணா அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குமோ. இல்லைடா, அவர் நான் என்ன சொல்கிறது,
அவருன்றானா, யாரை நீ சொல்ல வர? இது வேற யாரும் இல்லடா, என் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவனுங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. டேய் அவரும் அப்பாடா அப்படின்றானா. இருந்தாலும் அவர் என்னால் தானே இப்படி சிங்கிளாக இருக்கார், என்ன பார்த்துக்கணுன்னு. அவர் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் உனக்காக நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்களா. ஆமாம், எனக்காக தான், வேற யாருக்கு? எனக்காகன்னு நினச்சா அவள் அப்பயே வேறு ஏதாவது மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது தானே, ஏன் இன்ன வரைக்கும் பண்ணாமல் இருக்காரு? டேய் அவர் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா வரவங்க ஒன்றை வேணான்னு சொல்லிடுவாங்களோ, ஒன்றை தனியாக விட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் கூட ஒரு பண்ணாமல் இருக்கலாம்டா. அப்புறம் ஏன் என்னை தனியாக விடணும்னு நினைக்கிறாரு? நான் பையன்ல, நான் வளர்ந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்னால் என்னை பார்த்துக்க முடியும்ல, அவருக்கே தெரியும்ல, அவர் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிடா, நீ வேணா அவர்கிட்ட கேட்டுப்பாரு, எங்களுக்கு இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில, உனக்குமே பிடிச்சிருக்கு ஆனால் அவர்கிட்ட கேளு, ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க? பண்ணிக்கோங்க, எனக்கு விருப்பம்தான், ஒன்று என்ன பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மற்றவங்கள பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இப்படியே போகுது. நம்ம ஜங்குக் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ இருக்கான் இல்லையா, சாப்பிட்டு முடிக்கட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். பின்னாடியே நம்ம போயிட்டு அப்படியே பின்னாடி ஹக் பண்ணுறானா. ஜங்குக்கு கோவம் வந்துடுது, அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். அவ்வளோதான், போய் விழுந்துடுறான். ஜங்குக்கு கஷ்டமாகிடுது. தியாங் தியாங் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறானா. தியாங்க்கு கோவம் வந்துடுது. அப்படியே அந்த இடத்துல ஏஞ்சிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பின்னாடியே ஜங்குக்கும் போகிறானா. உனக்கு அடிபட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பையனாக மட்டும்தானே நினைக்கிறீங்க? அப்போது நான் ஹாப்பியாக வரப்போகிறவங்க என்ன ஹாப்பியாக வச்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் யாரையும் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்களா? அங்கே சைலண்ட்டாகவே இருக்கான். அதுக்குவே இல்லை, இங்கே பாருங்கள், நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததெல்லாம் போதும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? நீங்கள் அப்பா பையன் அந்த ரிலேஷன்னால தான் வேணான்னு சொல்கிறீங்கன்னா இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா லவ்வுங்கிறது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரும். தேயாங், நீ புரிஞ்சுட்டு தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா? புரிஞ்சனால தான் பேசுகிறேன். நீங்கள் எனக்கு வேணும், நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அப்போ நீங்கள் வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் யாரையும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஏன் பண்ணிக்க மாட்டீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் எப்படியே லைஃப்பில் இருக்க போகிறீங்களா? ஏன் நான் இருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அப்போது என் கூட இருங்க, நான் அவங்களுக்கும் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ என் பையன், அதனால உன் கூட இருக்கணும். நீ இந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பழகாத, தயவு செஞ்சு, ஏன்னா நான் உன் அப்பா, புரியுதா இல்லையா அப்படின்றானா. போதும் ஜங்குக்கா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜியோன்பா ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு நீங்கள் வேணும், நான் உங்ககிட்ட ஒன்று பண்ணுறேன், அதை நீங்கள் ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்றானா. என்னத்தை பார்க்க சொல்கிற? இல்லை, நீங்கள் என் அப்பா தானே, அப்போ சின்ன வயசுலேருந்தே என் உடம்ப பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ உங்களால் பார்க்க முடிஞ்சா நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்னை பையனை மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமுன்னே ஷர்ட்லாம் கழட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு கடுப்பாது. தேயாங்க அப்படி பண்ணாத அப்படின்றான். இல்லை, என்ன தான் உங்களால் பார்க்க முடியும்ல, ஏன்னா நீங்கள் தான் என் அப்பான்றீங்கல்ல, அப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது, நான் உங்கள் பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கிறான். ஜங்குக்கா ஒரு மாதிரி இருக்கு, அங்கேருந்து போக பார்க்குறான். போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஹக் பண்ணுறானா. ஜங்குக் தள்ளி விடுறான். போதும் நிறுத்து அப்படின்னு. இல்லை, நான் தான் சொன்னேனே, என்னால் முடியாது, அவங்க கூட இருக்க வரைக்கும் என்னால் கண்டிப்பாக என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறானா. தேயாங், நீ என் பையன், ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? கண்டிப்பாக நான் புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. ஜங்குக் பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தேயாங்கள அழ ஆரம்பிக்கிறான். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அவர்கிட்ட, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் அழ ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு இங்கே அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. என்ன தான் நடக்குது, நான் ஏன் அப்படி இருக்கேன், நான் எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அழ ஆரம்பிக்கிறான். 2 பேத்துக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்க கூட இல்லை, சரியாக பேசிக்கவும் மாட்டுறாங்க. இப்படியே 1 மந்த் ஆகுது. இப்போ நம்ம வியுமே சரியாக வீட்டுக்கு போகிறது கிடையாதா, ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறான். நான் அவர்கிட்ட இப்படி தப்பாக நடந்துட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே சொல்கிறான். டேய் வீட்டுக்கு போடா, அவர் உன்னை மிஸ் பண்ணுவார்ல. இல்லைடா, அவர் பண்ண மாட்டார், நான் பண்ண வேலைக்கு அவர் என் மேலே கடுப்பாக மட்டும்தான் இருப்பார். அப்படி என்னடா வேலை பண்ணேன்? இல்லை, அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஜங்குக் தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். உன் வீட்டில் பையன் இருக்கானா அப்படின்னு கேட்குறானா. இங்கே தான் இருக்கான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றானா. இல்லை வேணாம் சொல்லு அப்படின்றான். ஜங்குக் கோவம் வந்துடுது. ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே தான் வரான். எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறானா. நான் உன் அப்பா,
நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றானா. இல்ல உங்களுக்கு என்ன வேணா பண்ணும் ரைட்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு தான் என்ன புடிக்கலல்ல. உங்களுக்கு தான் நான் வேணாம்ல அப்படின்றானா. அங்க எல்லாமே இருக்காங்க. அதனால ஜங்குக்கால எதுவும் பேச முடியல. வா உன்ன நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போறான் அப்படியே. தயாங்கா ஒரு மாரி ப்ளஷிங்கா இருக்கு. என்ன தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறான். வாய மூடிட்டு வா இதுக்கு மேலே எங்கேயாவது போனேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுறான். பைக்கில் உட்காரு அப்படின்றானா. இவன் எதுவுமே பேசல. அப்படி சைலண்டாக ஏறி உட்காடுறான். வீட்டுக்கு தான் இப்போ அங்கே கூப்பிட்டு போகிறான். நீ கேட்டல்ல எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நான் உன் அப்பா இந்த மாதிரி தான் இருக்கேன், எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்குமே ஒன்று பிடிக்கும். ஆனால் நீ என் குழந்தைகிட்ட என்னால் எப்படி அப்படி தப்பாக நடந்துக்க முடியும்னு நினைக்கிற? எப்படியும் லவ் இதெல்லாம் வந்தால் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் வரும். உனக்கு அது நார்மலாக தோணுது. ஆனால் எனக்கு உன்னை பார்த்தாலே என் குழந்த அந்த மாதிரி தான் தோணுது. என் குழந்தைய நானே எப்படி இப்படிலாம் பண்ண முடியும்? யோசிச்சு பாரு அப்படின்றானா. என் அப்பா நீங்கள் கிடையாது. என் அப்பா இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான். சங்குக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ நீ என்னை அப்பாவா இவ்வளோ நாளாக பார்க்கலையா அப்படின்னு கேட்குறானா. நான் உங்களை அப்பாவா பார்த்தேன் தான். அது எப்போ தெரியுமா? எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி. ஆனால் எப்போ எனக்குன்னு அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நான் உங்களை முழுசா அப்பாவை ஏற்றுக்கல. ஏன்னா எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, நான் உங்களை என் அப்பாவா பார்க்க கிடையாது. நீங்கள் என் ஸ்டெப் ஃபாதர் தான். என் ஒரிஜினல் அப்பாவா ஆயிட முடியாது. என் ஒரிஜினல் அப்பா மேலே நான் வச்சுருக்க ஃபீலிங்ஸ் வேறவா இருந்திருந்தா. ஆனால் ஏன் உங்கள் மேலே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரல? என்னோட அப்பா தான் இவர் அப்படின்னு. ஏன் எனக்கு வேறு மாதிரி வருது? புரிஞ்சுக்கோங்க ஜங்குக்கா அப்படின்றானா. நான் உன்னை விட பெரியவனாக இருந்தா ஏன் இப்போ நிறைய பேர் அவங்களோட 10 வருஷம் பெரியவங்களா இருக்கவங்களையோ சின்னவங்களா இருக்கவங்களையோ கல்யாணம் பண்ணிக்க கிடையாதா? அவங்க ஹாப்பியாக இருக்கிறது கிடையாதா? ஏஜுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான். லவ் யாரு மேலே வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். நீ சொல்கிறல்ல யாரு மேலே வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாங்கிறது, அது பையன் கூட வரலாம் தெரியுங்க. ஆனால் நான் அப்படிங்கும்போது வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே பார்க்குறான். ஜங்குக்கு அவனை விடவே மனசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஜங்குக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா? இதுக்கு மேலே தேயாங்க அவாய்ட் பண்ணவும் முடியல. வேகமாக பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறான். தேயாங்கள என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா எனக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்தது. அதை எவ்வளவோ மறைக்க ட்ரை பண்ணேன். நீ என்னை விட்டு போக மாட்டேன், என் பையன் என் கூட தான் இருப்ப அப்படின்னு அந்த தைரியத்தில் நான் இருந்துட்டேன். ஆனால் நீ என்னை விட்டு விலகிட பார்த்தியா? அந்த 1 மாதம் என் கூட இல்லாமல் இருந்தல்ல, அப்போது எனக்கு நீ இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு தேயாங். எனக்கு நீ மட்டும்தான் உலகம், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறானா. தேயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்குது. சிவன்பா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம ஜங்குக்கு இருக்கேன் இல்லையா, அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. ஏன் அன்றைக்கி நீ பண்ணல, இன்றைக்கி நீ பாரு, உனக்கு என் மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு பாரு அப்படின்றானா. இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறானா. அப்படியா, அப்போ நான் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தேங்க அப்படியே மூஞ்சி சின்னதாக வச்சுக்கிறானா. ஸோ இப்போ அப்படியே மறுபடியும் பின்னாடி வந்து ஹக் பண்ணிவிட்டு தயாங் ஐ லவ் யூ அப்படின்றான். தயாங்க்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. அந்த 2 பேருமே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றானா. நெக்ஸ்ட்டு இதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். இப்போது ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அப்படியே தேயாங்க கீழே போட்டுறான். தேயாங்க இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் டாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டு இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியா, எங்க யார் டாப்பு யார் பாட்டப்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அப்படியே ஜங்கு கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து இருக்காங்களா. ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுக வருது. தேயாங்கில் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜோன்பா எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்குறான். என்னை மன்னிச்சிடு அப்படின்றானா. எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நான் ஒன்று அப்படி பண்ணிட்டேன்ல, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிறான். நீங்கள் பாருங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்றான். இல்லை நான் பண்ணிட்டேன், எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். நீங்கள் பாருங்க ஜோன்பா ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வேகமாக இருக்குது. தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தள்ளி விட்டுறானா. அப்படியே தேங்க ஒரு மாதிரி சேடாகிறான். இதை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேது, நான் கொஞ்ச நாளாக சரியில்லை, உன்னை இழந்துருவேணும்னு பயமாக இருக்குது தேயாங், உன்னை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் அண்ணன் மாதிரி நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான்.
இங்க பாருங்க ஜியான்பா, எனக்கு தெரியும். நான் இதுவரைக்கும் உங்க கூட வாழ்ந்தது இல்ல. ஆனா, எனக்கே அப்பப்போ உங்க ஃபீலிங்ஸ் வரும். உங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்லன்னு. ஆனா, நீங்க அவங்க கூடயே வாழ்ந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கும் ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அத நீங்க யார்கிட்டயும் ஷேர் கூட பண்ணலல்ல அப்படின்னு சொல்லி தயான் ஹக் பண்றான். "அங்குக்கு இப்பதான் ஒரு மாரி நிம்மதியா இருக்கு." அவனுமே, "சாரி தயான். இதுக்கப்புறம் நான் உன்ன ஹர்ட் பண்ண மாட்டேன். முன்னாடி மாரி பத்திரமா பார்த்துப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிஸ் குடுக்குறான். அதுவுமே சேர்ந்த ஹாப்பி எண்டிங்கோட மை ஸ்டெப் ஃபாதர் நம்ம டேக் குக் புயல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ். டேக் கேர் அண்ட் லவ் யூ.